அப்படி வணக்கம் நண்பர்களே, மீனவன் வளரிப்பாண்டி இந்த கம்மாயில் நின்றுக்கிட்டு இருக்கான். பூரா சொல்கிறீங்க போகிறாங்க நல்லா மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கட்டு. ஃபுல்லாக பாருங்கள், கம்மா தான். மீன் பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. என்ன அதை பிடிச்சி செய்கிறான். 100 ரூபா போட்டால் மீன் வாங்கிடலாம். ஒரு ஜாலிக்காகத்தான் செய்கிறான். என்ன 400 ரூபாய்க்கு மாவு வாங்கிடுறான். இதில் மீன் பிடிக்கும்போது சுதாரணமாக பிடிக்கணும். அசால்ட்டாக பிடிச்ச மாதிரி கெண்டா அங்கே நிற்குது. ஏன்னா இப்படி உள்ளே போய் தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா நரம்பு உள்ளே கொடிக்குள்ளேயே கொண்டு போய் போயிருக்கேன். அந்த கொடிக்குள்ளேயே கொண்டு போய் தான் நம்ம அதை எடுக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போகுதுன்னு. எங்கெங்கே வீட்டுக்கு வருங்க. ராட்டனம் தான் ஏறி சுற்றிருப்போம். கம்மாவுக்குள்ளே சுற்ற விடுதுண்டா இப்படி தான் குருநாதான். அங்கேருந்து சுற்றி இப்படி வந்துருக்குன்னா என்ன எங்கே சுற்ற விட போகுதுன்னு மட்டும் பாருங்கள். போங்க தேலி. ஐயோ ஐயா சாமி, கொஞ்சம் தர்மம் இருந்தால் பிச்சை ஓடுங்கய்யா. அதுக்கு 10 ரூபாய்க்கு மீனை வாங்கிட்டு போயிடலாமையா. இங்கே பாருங்க தேலிய எவ்வளோ பெருசுண்டு. ஐயா உன்னைய யாரையா கடிக்க சொன்னது? உன்னையத்தான் ஒரு வயதை தீண்டி பார்க்க மாட்டாங்களா ஐயா? உங்களைத்தான் கட்சியிலேருந்து ஒதுக்கிப்பட்டாங்களாம். என்ன செய்யறது? யாருக்கா தேலி ஈலி வேணும்னா என் செல் நம்பர் தரேன். 78 100 16 408. வாரு அப்படியே இருக்காப்புல. வெள்ளையம்மா உன் காலைக்கு ஆபத்து வந்ததுன்றாங்கள. நம்ம பால் செட்டுக்கு இங்கே பாரு, இந்த அடி முள் ஒன்று இருக்குங்க. இந்த தெரியுது பாருங்க. இந்த முள் குத்துச்சின்னு வச்சுக்கோங்க, இந்த தேலி பீஸில் உயிரே போயிடும். இது ரொம்ப பொறுமையாக பார்க்கணும். இல்லைன்னா உயிர் கட்டாயம் போயிடும். அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அதனால் இதை எப்படி எடுக்க போகிறோம்னே தெரியல. 2வது சென்னையா வர இருக்குது. ஏற்கனவே இந்த மீனை அனுமதிக்கலை நம்ம நாட்டில். முதல்ல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதைத்தான் தங்கமாக சாப்பிட்டாங்க. இப்போ என்னடாண்டா இதை சாப்பிட்டா கேன்சர் வந்துரும்ன்றாங்க, அது வந்துடும் இது வந்துரும்ன்றாங்க. மனசு வச்சா எதையும் சாப்பிட்லாம். அச்சம் என்பதில்லை உச்சி மீது வானில் நின்ற வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை என்பதில்லையே. நீ அச்சப்பட்டாங்க வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது. இது உணவுப் பொருள் தான். ஐயோ இதை சாப்பிட்டா செத்து போவோமோன்னு நினச்சாங்க, செத்து தான் போயிடுவேன். இது ஒரு நேரம் சோறே இல்லைன்னு வச்சுக்க, எதுவுமே கிடைக்கல. இதுதான் கிடைக்குது. எவனா சுட்டு தின்னாமல் இருப்பானா இதை? அதாவது இதை நம்ம கொண்டு போய் தொட்டியில் போட்ட மாதிரி வேகமாக வளர்ந்துடும். மற்ற கட்லா, ரோகு, சீசி, பில்லுக்கெண்டை, நாட்டு மீன்கள் வகையை காட்டிலே இது வேகமாக வளர்ந்துருது. இதை ஏன் தடை பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு கோழிக்கால், இந்த வளர்ப்பு தேலி குட்டைன்னு இருக்கும், அங்கே கோழிக்கால் நாய் எல்லாத்தையும் அடித்து போடுவாங்க. அதை பூரா இது திங்கும். அதனால தான் இதை வெறுத்துடுறாங்க. ஆனால் கம்மாயில் இயற்கையாக மீன் குஞ்சுகளை தான் இது பிடிச்சி சாப்பிடும். இதனால் தப்பே இல்லை. ஏன்னா பாருங்கள், மீன் குஞ்சுகளை தான் பிடிச்சி சாப்பிடும். இதை சாப்பிட்லாம், அதெல்லாம் எந்த தப்புமே இல்லை. ஏன்னா பாசி இதை தான் திங்குது. வளர்ப்பு குட்டையில் வாங்குறது தான் நீங்கள் போய் வாங்கக்கூடாது. ஏன்னா அங்கே கோழி கழிவுகள் அனைத்தும், கோழி கழிவு எதில் வருது? ஊசியிலேருந்து வருது எல்லாமே. ஏன்னா கட்லா, ரோகு எல்லா ஊசியிலேருந்து தான் வருது. இருந்தாலும் கம்மாயில் கிடைக்கிற இந்த தேலி மீனை சாப்பிட்றதுனால தப்பில்லை, நல்லா இருக்கும். ஏன்னா பாசி ஊசியை தான் இது திண்டு இது பண்ணுது. இதைத்தாங்க பல ஹோட்டலில் வஞ்சர மீன் அடித்து விட்டுக்கிருக்காங்க.
ஆமாம், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் நான் சொன்னால் நீ இன்னும் 2 பேர் வைவியா. ஆனால் நல்லா இருக்கும். இந்த தோலை உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்ட மாய்க்கேன், பொரிச்ச மாய்க்கேன். இந்த தோலை உரிச்சிடணும். இந்த தோல் இருந்தால் சட 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 சடன்னு தண்ணியில் எண்ணெயில் போடும்போது தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், எப்பா வாயில் எச்சி வடிய வடிய பேசி கொள்ளாதரா சாமின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், எல்லாம் உயிரோடு தான் இருக்குது. இந்தா அப்படியே உயிரோடு இருக்காப்புல. ஏன் நல்லா வகுத்துக்கு சாப்பிட்ருக்குங்க. 2வது செனையாகவும் இருக்குது. ஏன்னா இது நம்மளுக்கு வேணாம். பாவம் அது வரைக்கத்தை பழுக்கட்டும். அவுத்து விட்ருவோம். இது என்னன்றா அக்க கூட முடியாது போல. போய் வம்ச வழியை பெருக்கு. என்ன செய்கிறது? ஒரு காலத்தில் இந்த நாட்டில் பஞ்சம் வந்துட்டா அன்னைக்கு நீ உதவு அந்த மக்களை காப்பாற்றுவேன். இன்றைக்கி அவங்க ஒன்று வேணான்றாங்க. எந்த உயிரும் என்றைக்கும் தேவைப்படும். அப்படியே இருங்க, விடாதீங்க.